You know, this is the day we think about the sufferings of Christ. இந்த நாட்களிலே தேவனுடைய பாடுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். The way that he suffered is totally put in the portion that we read right now. தேவன் பட்ட பாடுகள் அனைத்தையுமே நாம் வாசித்த வேத பகுதியிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. And I want to share about suffering this morning. இந்த காலை பொழுதிலே பாடுகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். I'm not talking about mourning. நான் அழுகையை குறித்து நான் பேச I'm விரும்பவில்லை. not talking about being sad. கவலையாய் இருப்பதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. I'm talking about going through suffering. ஆனால் நான் எதை பேச விரும்புகிறேன் என்றால் பாடுகள் மத்தியிலே கடந்து செல்வதை குறித்து. That's very good. Amen. It's not about staying in suffering, going through suffering. நாம் பாடுகளிலே நிற்பதை குறித்து பேசவில்லை, பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்வதை குறித்து. In spite of the suffering, we will break through, we'll go through. நாம் இந்த பாடுகளின் மத்தியிலே நாம் ஒரு விடுதலையை அடைவோம். How many of you believe that? எத்தனை பேர் அதை But we விசுவாசிக்கிறீர்கள்? need to have some clarity about suffering, ஆனால் பாடுகளை குறித்து ஒரு தெளிவு நமக்கு தேவை. because there is some theory which says Christian life is full of suffering. ஆனால் ஒரு பகுதி என்ன, ஒரு பிரிவினர் என்ன சொல்கிறார் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முழுவதுமே பாடுகள் என்று. And the other extreme tells after you are born again there is no suffering. ஆனால் மற்றொரு பக்கம் நான் பார்க்கும் பொழுது நீ மறுபடியும் பிறந்திருப்போமானால் நமக்கு பாடுகளே இல்லை என்று. Listening to both these things and standing in between is a big suffering for us. இந்த இரண்டு விதமான பாடங்களை கேட்டுவிட்டு நாம் நடுவிலே நிற்பது நமக்கு ஒரு பெரிய பாடாய் காணப்படுகிறது. And I will, most of us here we are standing in between. இங்க இருக்கும் அநேகர் இதன் இடையிலே தான் நிற்கிறோம். I believe these words. நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள். This is not my theory. இது என்னுடைய பாடம் அல்ல. This is not my new revelation. இது என்னுடைய புதிய வெளிப்பாடு அல்ல. It is God's word. இது தேவனுடைய வார்த்தை. It is God's philosophy. இது தேவனுடைய பாடம். It's God's doctrine. இது தேவனுடைய வேதம். So this is true. இது உண்மை. You can believe it. இதை நீங்கள் விசுவாசிக்கலாம். Amen. Amen. When we look into these verses, இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது it'll bring clarity to us. இது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். The portion that we read from Isaiah 52:13 to 53:13, நாம் வாசித்த வசனங்கள் 52, ஏசாயா 52:12 இருந்து 53ஆம் பகுதி வரைக்கும் வாசித்த பகுதியிலே 53:12, 53:12, 53:12 வரை 12 it speaks about the sufferings of Jesus. இது இயேசுவுடைய பாடுகளை பற்றி கூறுகிறது. And it was through his suffering that we received hope, joy, peace and prosperity. இந்த இயேசுவின் பாடுகளின் நிமித்தமாகத்தான் நாம் பெற்றுக்கொண்டோம் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். From Thursday night to Friday noon he suffered. வியாழக்கிழமை சாயங்காலத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இயேசு பாடுபட்டார். But I want you to take beyond that. ஆனால் நீங்கள் அதற்கு மேலாக நீங்கள் பார்க்க வேண்டும். Even from the point of his birth till death he suffered. நாம் பார்க்கும் பொழுது இயேசு பிறந்த நாள் முதல் அவர் இறக்கும் வரைக்கும் பாடுகள் தான் And he அனுபவித்தார். was on the cross for 6 hours. அவர் சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கின பொழுது And that was extreme physical suffering. அது சரீர பிரகாரமான ஒரு கடுமையான பாடு. But before that, ஆனால் அதற்கு முன்பதாக from Thursday noon, வியாழக்கிழமை and மத்தியானத்திலிருந்து even from before that, அதற்கு முன்பதாக from இருந்து the last time that he gathered with his disciples, அவர் சீஷர்களோடு கடைசியாக சேர்ந்த நிமிடம் முதல் he went through emotional suffering. அவர் இமோஷனலா அதிகமான பாடுகளை That பட்டார். was more painful than the physical suffering. அந்த உணர்ச்சி பிரகாரமாக அவர் பட்ட பாடுகள் சரீர பிரகாரமான பட்ட பாடுகளை காட்டிலும் அதிகம். It was through these sufferings இந்த பாடுகளின் மூலமாகத்தான் he gave us salvation. நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். If you believe with me, say amen. இதை விசுவாசிப்பீர்களானால் ஆமென் என்று சொல்லுங்கள். He bought us with his blood. அவர் இரத்தத்தினாலே இதை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். It is very valuable. அது மிகவும் விலையேற பெற்றது. God will not like you to just throw it away. தேவன் அதை சற்று உதாசீனப்படுத்துவதை அவர் விரும்பவில்லை. You should have that passion and zeal for not to allow anything to touch that salvation. நமக்கு ஒரு பெரிதான வைராக்கியம் இருக்க வேண்டும். யாரும் அந்த ரட்சிப்பை தொட அனுமதிக்க கூடாது. And this is what we call it as the joy of salvation. இதைத்தான் நாம் சொல்கிறோம் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று. It is beyond the happiness which the world can offer. அந்த சந்தோஷம் எதை குறிக்கிறது என்றால் உலகம் தரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் மேலானது. It is beyond what position or property or money can offer. நம்மளுடைய அந்தஸ்தோ சொத்துக்களோ மற்ற காரியங்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் மேலானது. He gave this through suffering. அவர் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தது அவர் பாடுகள் அனுபவித்தே. What is suffering?
பாடுகள் என்றால் என்ன? Suffering is the state of undergoing pain, பாடுகள் என்பது கஷ்டத்தை அனுபவிப்பது, distress, மன அழுத்தத்தை சந்திப்பது, or hardship. அது மாத்திரமல்ல கடுமையான செயலின் மூலமாக. Suffering is the state of undergoing pain. பாடுகள் அனுபவிப்பது என்றால் என்ன என்றால் கஷ்டத்தை அனுபவிப்பது, distress, வேதனையை அனுபவிப்பது, and hardship. கஷ்டங்களை அனுபவிப்பது. How many of you here you go through at least one of these? இந்த மூன்று காரியங்களில் யாராவது ஏதோ ஒரு காரியத்திலே அனுபவிப்பது இங்க யாராவது இருக்கிறீங்களா? I want you to raise your hand. உங்கள் கைகளை உயர்த்துங்கள். Anybody here? யாராவது இருக்கிறீர்களா? Others you don't? மற்றவர்கள் இல்லையா? I would like to meet you after the service. ஒருவேளை நீங்கள் எந்த பாடுகளையும் அனுபவிக்கவில்லை என்றால் இந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களை பார்க்க I விரும்புகிறேன். want you to anoint me and pray for me. நீங்கள் என்னை அபிஷேகித்து என்னை ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். We go through at least one of these. இந்த மூன்று காரியங்களிலே ஏதோ ஒரு காரியத்தை நாம் அனுபவிக்கிறோம். Amen. Amen. We go through trouble. நாம் பிரச்சனைகளின் மூலமாக கடந்து We செல்கிறோம். go through suffering. நாம் பாடுகள் மத்தியிலே கடந்து செல்கிறோம். But in the Old Testament, ஆனால் பழைய ஏற்பாட்டிலே suffering is all about this understanding. பழைய ஏற்பாட்டிலே பாடுகள் என்றால் இந்த ஒரு பதத்தை குறித்தே காணப்படுகிறது. It is because of the consequences of sin. பாவத்தின் பிரதிபலிப்பாகவே பாடுகளை குறிப்பிட்டார்கள். It is because of disobedience. கீழ்ப்படியாமையின் நிமித்தமாகவே நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்று சொன்னார்கள். It started at the Garden of Eden. அது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. Adam and Eve, they disobeyed God. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். And from that moment suffering started in their life. அந்த நேரத்திலிருந்தே வாழ்க்கையிலே பாடுகள் ஆரம்பித்தது. I don't want to list it, but you know it. நான் ஒவ்வொன்றாக நான் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு நன்றாய் தெரியும். So all through the Old Testament you see about suffering. பழைய ஏற்பாட்டின் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது பாடுகளை பார்க்கும் பொழுது most of it because of consequences of sin and disobedience. பழைய ஏற்பாட்டிலே अनेक காரியங்கள் பாடுகளை பற்றி பார்க்கும் பொழுது அது பாவத்தின் பிரதிபலிப்பாகவே நாம் பார்க்கிறோம். But God did not leave humanity in the same state. ஆனால் தேவனானவர் மனுஷனை அதே வண்ணமாக வைக்கவில்லை. God gave them hope. ஆனால் தேவன் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். He gave them promises. அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். He gave them prophetic words. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்தார். About whom? யாரை பற்றி? About the Messiah. மேசியாவை பற்றி. He said the Messiah will come. மேசியா வருவார். And he will redeem. அவர் உங்களை விடுவிப்பார். And he will restore humanity. அவர் மீண்டுமாய் மனுஷனை கீழே விழுந்த ஸ்தானத்துக்கு மீண்டுமாய் உங்களை கொண்டு வைப்பார். And he said that because of this you will be removed from suffering. அதி நிமித்தமாக நீங்கள் பாடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். Jesus Christ, the anointed one, இயேசுவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He came and redeemed. அவர் வந்து நம்மை விடுதலையாக்கினார். That is what we are remembering it today. அதை தான் நாம் இந்த நாளிலே ஞாபகப்படுத்துகிறோம். We believe on this day. நாம் நம்புகிறோம் இந்த நாளிலே. It might be any other day, it's okay. எந்த நாளா வேண்டுமானாலும் இருக்கலாம். But on a particular day, ஆனால் ஏதோ ஒரு நாளிலே he went to the cross. அவர் சிலுவைக்கு சென்றார். He died. அங்கு மரித்தார். For the sins of humanity. மனிதர்களுக்காக அவர் மரித்தார். And humanity was redeemed. மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். They were restored. அவர்கள் மீண்டுமாய் தாங்கள் இழந்த ஸ்தானத்துக்கு வைக்கப்பட்டார்கள். Because of his sin. பாவத்தின் நிமித்தமாக, because of his sin he lost it, he was redeemed. பாவத்தின் நிமித்தமாக மனுஷன் இழந்த ஸ்தானத்தை இயேசு மீண்டுமாய் நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். How many of you have that experience this morning? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கிறது? I want to see your hands. உங்கள் கைகளை நான் காண விரும்புகிறேன். If you have not received Jesus as your personal savior, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், not at the end of the service, இந்த ஆராதனையின் கடைசியில் அல்ல, right now I want to tell it to you. இப்பொழுதே நான் சொல்ல விரும்புகிறேன். Your suffering is because of your sin. நீங்கள் அனுபவிப்பது உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக. Because the Bible very clearly says, ஏனென்றால் வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But the gift of God is eternal life. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த பரிசு நித்திய ஜீவன். Amen. Amen. All that you need to do is just believe. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசிக்க வேண்டியதுதான். If you believe, நீங்கள் விசுவாசித்தால், you will experience redemption in your life. நீங்கள் இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலையை காணலாம். You will
we will be restored back to the place where you have to be. நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு வேண்டியவையை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். Before you leave this place, இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக believe Jesus. இயேசுவை விசுவாசியுங்கள். Believe that he came, நீங்கள் விசுவாசிங்கள். இயேசு உங்களுக்காக வந்தார், that he died for you, உங்களுக்காக மரித்தார், and he rose again, மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார், and he is coming again. மீண்டுமாய் வரப்போகிறார். And surrender your life to him. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணியுங்கள். He will come into your life, உங்கள் வாழ்க்கையிலே அவர் வருவார், and he will lead you from that moment. அந்த நொடி பொழுதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துவார். If you believe with me, say amen. இதை விசுவாசிப்பீர்களானால் ஆமென் என்று சொல்லுங்கள். But the challenge for people who are already saved is, நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்களுக்கு காணப்படுகிற சவால் என்னவென்றால், but why after my salvation experience, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு why there is hardship and pain and trouble in my life? எதற்காக என் வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பின்பு பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் இருக்கிறது? Do you have such question? அப்படிப்பட்டதான கேள்விகள் இருக்கிறதா? It is common. அது பொதுவான ஒரு கேள்விதான். It is natural. அது உண்மைதான். Why after salvation எதற்கு இப்படிப்பட்டதான பாடுகள் ரட்சிக்கப்பட்ட பின்பு I'm experiencing trouble and pain? எதற்காக இந்த பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அனுபவிக்கிறோம்? Sometimes this can lead to doubting salvation too. சில வேளையில இப்படிப்பட்டதான கேள்விகள் நாம் பெற்ற ரட்சிப்பையே சந்தேகப்பட வைக்கும். நான் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கேனான்னு சந்தேகம் வந்துரும். It can lead to doubting salvation. நான் உண்மையாவுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வியை நம் வாழ்க்கையில எழுப்பும். Suffering as a saint. ஒரு பரிசுத்தவானாய் நாம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, Who is a saint? யார் பரிசுத்தவான்? One who has received Jesus into his or her life. யார் பரிசுத்தவான் என்றால் யார் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ. So how many saints are here? எத்தனை பரிசுத்தவான்கள் If இருக்கிறீர்கள்? you are a saint, lift your hands and say amen. நீங்கள் பரிசுத்தவான் என்றால் உங்கள் கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். சொல்லுங்களேன். Amen. ஆமென். Because you have received Jesus, you are a saint. நீங்கள் பரிசுத்தவான் ஏனென்றால் இயேசுவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். Suffering as a saint is different from suffering as a sinner. நீங்கள் பரிசுத்தவானாய் நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள் பரிசுத்தவானாய் இல்லாமல் அனுபவிக்கிற பாடுகளை காட்டிலும் வித்தியாசமானது. பாவியாய் அனுபவிக்கிற பாடு வேற, கர்த்தருடைய பிள்ளையாய் அனுபவிக்கிற பாடு வேற. Amen. Amen. We need to understand this. Okay. In John 16:33, யோவான் 16ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே Jesus himself said, இயேசுவே இப்படியாய் சொன்னார், here on earth இந்த பூமியிலே you will have many trials and sorrows. இந்த பூமியிலே உங்களுக்கு அநேக பாடுகளும் கஷ்டங்களும் இருக்கும். It is very clear. இது முற்றிலும் தெளிவாய் இருக்கிறது. Here on earth, இந்த பூமியிலே it does not talk about before salvation or after salvation. இது ரட்சிப்புக்கு முன்பதாகவா ரட்சிக்கு பின்பதாகவா என்று சொல்லவில்லை. And as saved people we need to take it for now. ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நாம் எப்படியாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது இப்பொழுது என்று. You will have many trials and sorrows. உங்கள் வாழ்க்கையிலே அநேக பாடுகளும் சோதனைகளும் இருக்கும். But take heart. ஆனால் திடன் கொள்ளுங்கள். He's telling be strong. நீங்கள் தைரியமாய் இருங்கள். Because I have overcome the world. ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். What does it mean? அது எதை குறிக்கிறது? Be strong when you go through trials. நீங்கள் சோதனைகளை கடந்து செல்லும் பொழுது நீங்கள் தைரியமாய் இருங்கள். Be strong when you go through persecution. நீங்கள் குற்றம் சாட்டப்படும் பொழுது நீங்கள் தைரியமாய் இருங்கள். Be bold when you go through suffering. நீங்கள் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது தைரியமாய் இருங்கள். As how I have overcome everything, நான் எப்படியா எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டேனோ you will also overcome. நீங்களும் மேற்கொள்வீர்கள். If you believe, say amen. நீங்கள் நம்புவீர்களானால் ஆமென் என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Because many of us, ஏனென்றால் அநேகர் it is like this. இப்படியாய் இருக்கிறது. At the very beginning of the match we will give up. நாம் தொடக்கத்தின் ஆட்டத்திலேயே நாம் அதை மனம் தளர்ந்து விடுவோம். As we enter into the ground, நாம் கிரவுண்டுக்குள்ளாக நுழையும் பொழுது, before the whistle has been blown, விசில் அடிப்பதற்கு முன்பதாகவே we have given up in our mind. நாம் மனதிலே அதிலே தோற்போம் என்று நாம் opponents are very strong. ஐயோ நம்மளுடைய எதிராளிகள் மிகவும் பலசாலிகள். They are better than me. அவர்கள் என்னை காட்டிலும் நல்ல தேறினவர்கள். They have better history. அவர்களுக்கு நல்ல சரித்திரம் இருக்கிறது. Last year they won this tournament. அவர்கள் கடந்த ஆண்டிலே ஜெயித்தார்கள் இந்த டோர்னமென்ட். So this year also they are going to win. இந்த ஆண்டிலும் அவர்கள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள். The moment we face the challenge, இப்படிப்பட்டதான சவாலை நாம் சந்திக்கும் பொழுது, there are some people who have given up
even at the very beginning. நாம் ஆரம்பத்திலேயே மனம் தளர்ந்து விடுகிறோம். Sorry to say this. நான் இதை சொல்வதற்கு வருந்துகிறேன். Many Christians are like this. அநேக கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். In spite of having Jesus, இயேசுவை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட, in spite of having all the word and promises, நாம் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டும் கூட, in spite of being spirit filled, நாம் ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுதும் the கூட, moment they face suffering, அவர்கள் பாடுகளை சந்தித்த உடனேயே, the moment they face challenge, அவர்கள் சவால்களை சந்தித்த நொடி பொழுதிலேயே, they are not strong, அவர்கள் பலன் இல்லாமல் they போகிறார்கள், are not bold, அவர்கள் தைரியம் இல்லாமல் they போகிறார்கள், give up. அவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். What happened to Jesus? இயேசுவுக்கு என்ன நடந்தது? He did not give up at the garden. அவர் விட்டு கொடுக்கவில்லை. God, he did not give up at the garden. அவர் தோட்டத்திலே விட்டு கொடுக்கவில்லை. When he was going through emotional suffering, அவர் உணர்ச்சி பிரகாரமாக அவர்கள் பாடை அனுபவிக்கும் பொழுதும் he கூட, did not give up when he was standing alone. அவர் தனிமையாய் நின்று கொண்டிருக்கும் பொழுதும் தான் விட்டு கொடுக்கவில்லை. When the accusations came against him, அவர் மீது தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுதும், false testimony came against him, பொய்யான சாட்சிகள் அவருக்கு விரோதமாய் வந்த he did not போதிலும் give up. அவர் விட்டு கொடுக்கவில்லை. When the nails were pierced into his hands, அவர்களுடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்படும் பொழுது, he did not give up. அவர் விட்டு கொடுக்கவில்லை. When he was hanging on the cross, அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, when the people shook their heads, மக்கள் தலைகளை ஆட்டிக் கொண்டிருந்த when the பொழுது, people provoked the creator God சர்வ சிருஷ்டிகரை அவரை ஏசின பொழுதும் கூட, and told him, இப்படியாய் சொன்னார்கள், you told all these things, நீ இப்படி எல்லாம் சொன்னாய் அல்லவா, come down, நீ இப்பொழுது கீழே வாரும். he did not give up. அவர் விட்டு கொடுக்கவில்லை. Are you listening? கவனிக்கிறீர்களா? That's what he is speaking here. அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. I overcame everything. நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டேன். You are a child of God. நீ தேவனுடைய பிள்ளை. If you have me in you, என்னை உங்கள் வாழ்க்கையில இருப்பேன் if you என்றால், have my spirit in you, என்னுடைய ஆவி உங்களில் இருக்குமானால், if you believe in me, என்னை you விசுவாசிப்பீர்களானால், will overcome every suffering and challenge. எல்லாவித பாடுகளையும் சவால்களையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். People, do you believe that? ஜனங்களே, நீங்கள் இதை நம்புகிறீர்களா? If you believe, clap your hands and give thanks to God. விசுவாசிப்பீர்களானால் கைகளை தட்டி நீங்கள் சொல்லுங்கள். This is not enough. Clap your hands like a இது போதாது. warrior. நல்ல கைகளை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி Clap செலுத்துவோம். your hands like a winner. ஜெயம் கொண்டவர்களாய் நாம் கைகளை தட்டுவோம். You know why we are not able to clap our hands like that? ஏன் நாம் ஜெயம் கொண்டவர்களைப் போல கைகளை தட்ட முடியவில்லை This is என்றால், how we have experienced. ஏனென்றால் இப்படிப்பட்டதான அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம். We give up easily. நாம் எளிதாக விட்டு கொடுத்து விடுகிறோம். But we need to understand the difference. ஆனால் நாம் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள Our வேண்டும். trials and troubles நம்மளுடைய பாடுகளும் சோதனைகளும் are not regarding the things of the world. அந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல. Are you listening? கவனிக்கிறீர்களா? It's not regarding the things of the world. இந்த உலக பிரகாரமான காரியங்களே அல்ல. For God's people, I'm telling you this. தேவனுடைய ஜனமே, உங்களுக்காக நான் Our சொல்கிறேன். trials and troubles, நம்மளுடைய சோதனைகளும் பாடுகளும், it's all about how to live for Christ. இயேசுவுக்காக நான் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதே. The moment you came out of darkness into the marvelous light, நீங்கள் இருளிலிருந்து ஒளிக்கு வந்த பொழுது, you have made a decision. நீங்கள் ஒரு தீர்மானம் செய்தீர்கள். I'm going to live for Christ. நான் இயேசுவுக்காக ஜீவிக்க I'm going to போகிறேன். become like Christ. நான் கிறிஸ்துவை போல வாழ I போகிறேன். want to reflect Christ. நான் கிறிஸ்துவை போல பிரதிபலிக்க போகிறேன். In my marriage, என்னுடைய திருமணத்திலே, in my parenting, என்னுடைய குழந்தை வளர்ப்பிலே, in my ministry, என்னுடைய ஊழியத்திலே, in my all vocation and business, என்னுடைய வியாபாரங்களிலே, I'm going to reflect Christ. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த போகிறேன். You are in a battle. நீங்கள் ஒரு யுத்த களத்தில் You இருக்கிறீர்கள். will face trouble. நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். You will face challenges. நீங்கள் சவால்களை சந்திப்பீர்கள். You will go through suffering. நீங்கள் பாடுகளின் வழியாய் Our போவீர்கள். suffering is all about this. நம்மளுடைய பாடுகள் அனைத்துமே இதை குறித்து தான். Amen. ஆமென். Amen. ஆமென். It's not about things of the world. இது உலக பிரகாரமான காரியங்களே அல்ல. Our suffering is not about even in making money நம்மளுடைய பாடுகள் சம்பாதிப்பதை குறித்தல்ல, or to build a position ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதல்ல, or to climb up the ladder, ஒருவேளை நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதை or குறித்தல்ல, not to prove about our status. நம்மளுடைய அந்தஸ்தை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நிரூபிக்க அல்ல. We don't need to do that. நாம் அதையெல்லாம் செய்ய வேண்டாம். God will do that for you. தேவன் நமக்காக செய்வார். நம்மை தொடரும். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. அதுக்கு பின்னாடி ஓடி வர்ற suffering கிடையாது. That's not our suffering. அது நம்மளுடைய பாடுகள் அல்ல. Our suffering is different. நம்மளுடைய பாடுகள் வித்தியாசமானது. They used to joke like this. இப்படியாக கேலியாக சொல்லுவார்கள். What is this? What suffering? Marriage ring. இது எதை குறிக்கிறது? What ring?
See, people use, that's not a joke actually. Do you know that? We should not joke like that. நாம் அப்படியாக சிரிப்பாய் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. You know, because already a suffering has been put in my hands. It is the marriage ring. திருமணம் என்ற ஒரு காரியத்தை வைத்து ஒரு ரிங்கை நம்மளுடைய கரத்திலே வைப்பது ஒரு பாடாய் காணப்படும். That's how we take it. நாம் அப்படியாக தான் எடுத்துக்கொள்கிறோம். Those challenges that we face as a husband and wife, ஒரு மனைவி புருஷனுக்கு இடையே காணப்படுகிற பிரச்சனைகள், it's different from the worldly couple and the godly couple. உலக பிரகாரமாய் காணப்படுகிற தம்பதியை காட்டிலும் ஆவிக்குரிய தம்பதிகள் வித்தியாசமானவர்கள். For a godly couple, தேவனுடைய தம்பதியினருக்கோ, I cannot be, you know, I cannot reflect myself. நான் அப்படியே இருக்கும் பொழுது என்னுடைய சுவாபத்தை வெளிப்படுத்த முடியாது. I cannot reflect my pride. என்னுடைய பெருமையை வெளிப்படுத்த முடியாது. I need to reflect godliness in me. நான் எதை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் தேவத்துவத்தை I வெளிப்படுத்த should வேண்டும். be a godly husband. நான் ஒரு தேவனுடைய சாயலாகிய புருஷனாய் I should காணப்பட be a வேண்டும். godly father. நான் ஒரு தேவனுடைய சாயலாய் I காணப்படுகிற ஒரு should be a தகப்பனாய் godly wife. நான் ஒரு தேவனை பிரதிபலிக்கிற ஒரு மனைவியாய் காணப்பட It வேண்டும். flows, so it's coming, not a deadly wife. ஒரு செத்து போன ஒரு மனைவியை போல அல்ல. செத்து போனதில்ல, டெட்லினா பயங்கரம். யூனிஸ் கேட்டுக்கோ, நாட் செத்து போனதில்ல. செத்து போன மாதிரி இருந்தா அது வந்து ரியல் சாக்ரிஃபைஸ் பிரதர். தட் இஸ் காட்லி. திஸ் இஸ் டெட்லி. பயங்கரமாய் காணும். அங்க பார்த்து சொல்லுங்க, பயங்கரமா. கஞ்சி கூட கிடைக்காது இன்னைக்கு ஈஸ்டருக்கு. நோ, காட்லி வைஃப், காட்லி மதர். தேவனை பிரதிபலிக்க கூடிய ஒரு தகப்பன், ஒரு தாய். The moment I make that decision, நான் அப்படிப்பட்டதான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது I'll be challenged. எனக்கு முன்பதாக சவால் காணப்படும். That is a kind of suffering. அதுதான் அப்படிப்பட்டதான பாடுகள் தான். That will trouble me. I call it, I'm going through a trouble. அது என்னை தாக்கும். அது அப்படிதான் கடந்து போகப்படுகிற பாடுகள். Amen. Amen. I'm not talking about that. நான் அதை குறித்து சொல்லவில்லை. And even parenting, when you talk about parenting, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய காரியம், worldly parenting is different, godly parenting is different. பிள்ளைகளை உலக பிரகாரமாக வளர்க்கப்படுவது வித்தியாசம், கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கப்படுவது வித்தியாசம். Worldly parenting is easy. உலக பிரகாரமாய் குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் எளிது. Don't put them in a school. அவர்களை தயவு செய்து ஒரு பள்ளியிலே போடாதீர்கள். What is the style? What is the style now? இப்பொழுது காணப்படுகிற ஒரு ஸ்டைல் என்னவாய் காணப்படுகிறது? Put them in an international school. இப்பொழுது ஒரு சர்வதேச ஒரு ஸ்கூல்ல போடுங்கன்னு சொல்றாங்க. நம்மள பார்த்தா எல்லாரும் சும்மா இருக்கறவங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆகிட்டோம். நாளைக்கு கார்ப்பரேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாத்திடுவானுங்க. You know, it's all about, you know, that is worldly parenting. அதுதான் உலக பிரகாரமாய் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய காரியம். Put them in every class. Put them in every அவர்கள் எல்லா விதமான extracurricular classes. எக்ஸ்ட்ராகரிக்குலர் கிளாसेसலயும் நம்ம போடுறோம். Painting, what do you say, modeling, music, இசை, definitely not cooking. They will not put in that. சமைப்பதிலே அவர்கள் போடுவதில்லை. No baking இல்லை. You know, Hindi classes, French class, you know, not Bible class. No. Bible class இல்லவே இல்லை. No Bible study. Children have to go and study that. That's worldly people. வேதாகமத்தை குறித்து படிப்பது உலக பிரகாரமான காரியமாய் காணப்படுகிறது. Worldly people, that's what is important for them. உலக பிரகாரமான மக்களுக்கு அதுதான் முக்கியம். Amen. Right? But godly parenting, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக குழந்தைகளை வளர்ப்பது, sometimes look, parenting equal to pathetic living. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய காரியம் எப்படியாய் காணப்படுகிறதுன்னா பரிதாபமான வாழ்வாய் காணப்படுகிறது. It's like really going through suffering. அது உண்மையாவே பாடுகளை அனுபவிப்பதுதான். Children will not like it. குழந்தைகளுக்கு அது பிடிக்காது. Children will hate you. குழந்தைகள் உங்களை வெறுப்பார்கள். Why you are just talking about study like this? அவர்கள் சொல்வார்கள், இப்படி படிக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர்கள்? Why you always talking about dress like this? இப்படியாய் உடை அணி என்று ஏன் சொல்கிறீர்கள்? Why you always talking about what time I have to come in, what time I have to go out? ஏன் எப்பொழுது நான் வீட்டுக்குள் வர வேண்டும், எப்பொழுது வெளியே செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் சொல்கிறீர்கள்? They will look at you as a pathetic parent. அவர்கள் எப்படியாய் உங்களை பார்ப்பார்கள் என்றால் பரிதாபமான தாய் தகப்பனாய் பார்ப்பார்கள். Amen. That is what is suffering. அதுதான் பாடுகள். It will be very challenging. அது சவால் நிறைந்ததாய் காணப்படும். And also ministry is same. அதே போல தான் ஊழியமும். You know, sometimes ministry we can do in a worldly way. ஊழியத்தை கூட உலக பிரகாரமாய் செய்யலாம். Or a godly way. அதே போல கிறிஸ்து விரும்புகிறபடியும் செய்யலாம். When you do in a godly way, நீங்கள் கிறிஸ்து பிரியப்படுகிற விதமாய் செய்யும் பொழுது, it is very challenging. அது மிகுந்த சவாலாய் காணப்படும். It is very challenging. அது மிகுந்த சவால் நிறைந்ததாய் இருக்கும். And even all our occasions, மற்ற காரியங்களிலும் கூட, not being, you know, as a worldly person,
உலக பிரகாரமாய் அல்ல, but when you do as a godly person, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்து செய்ய வேண்டும். it's challenging. அது சவால் நிறைந்ததாய் So காணப்படும். our challenge is, நம்மளுடைய சவால் என்னவென்றால், our suffering is, நம்மளுடைய பாடுகள் என்னவென்றால், our trouble is நம்மளுடைய பிரச்சனைகள் to என்னவென்றால், build a godly family, ஒரு கிறிஸ்துவின் அடிப்படை கிறிஸ்துவின் குடும்பத்தை எழுப்புவது, to build a godly, to be as a godly parent, நாம் ஒரு தேவனுடைய சாயல் நிறைந்த ஒரு பெற்றோராய் காணப்பட வேண்டும். to godly ministry, நாம் தேவன் விரும்பப்படுகிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். godly business, நாம் தேவன் விரும்புகிற ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும். godly teacher, நாம் தேவன் விரும்புகிற ஒரு படிப்பு சொல்லுகிறவர்களாய் நாம் godly artist, நாம் தேவன் விரும்புகிற ஒரு ஆர்டிஸ்டாய் நாம் காணப்பட வேண்டும். godly musician. தேவன் விரும்புகிற விதமான ஒரு இசைக்கருவி வாதிக்க வேண்டும். It's all about godly. அது எல்லாமே தேவன் விரும்புகிற பிரகாரமாகவே இருக்க வேண்டும். If you agree with me, இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானால், this is what is our challenge, இதுதான் நம்மளுடைய சவாலாய் this is காணப்படும். what is our suffering. இதுதான் நம்மளுடைய பாடுகள். You can continue to listen, நீங்கள் தொடர்ந்து இதை கேட்கலாம், or you can switch off. இல்லை என்றால் நீங்கள் அதை கேட்காமலும் For இருக்கலாம். next half an hour you can sleep. I'm giving you permission. அடுத்த அரை மணி நேரம் நீங்கள் தூங்கலாம். If you not agreed with me in this, நீங்கள் ஒருவேளை இதிலே ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் you can sleep now. நீங்கள் இப்பொழுது உறங்கலாம். If you can agree with me, ஒருவேளை என்னிடம் சேர்ந்து ஒத்துக்கொள்வீர்களானால், I want to show you how God looks at this, நான் எதை காண்பிக்க விரும்புகிறேன் என்றால், தேவன் எவ்வாறாக இதை பார்க்கிறார் என்று, and how God's people should understand this. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வாறாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. We're going to turn our Bibles to a couple of verses. நாம் இப்பொழுது வேதத்தை திருப்பி ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க 2 போகிறோம். Timothy 3:12. 2 தீமோத்தேயு 3:12. Yes, and everyone who wants to live a godly life in Christ Jesus will suffer persecution. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். So how many of you agree with me? It is in God's word. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? இதுதான் தேவனுடைய வார்த்தை. Can I hear an amen? Very clearly it says, மிகவும் தெளிவாய் சொல்லப்படுகிறது, and everyone எல்லோருமே who wants to live a godly life, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் in Christ Jesus will suffer persecution. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக துன்பப்படுவார்கள். The challenge is this. சவால் எதுவென்றால் இதுதான். That is explained in the next verse. அடுத்த வசனத்திலே அதை சொல்லுகிறார்கள். அவன்லாம் எல்லா fraud வேலையும் பண்றான், நல்லா தானே இருக்கிறான் பாஸ்டர். Yes or no? We get challenged, right? I have thought like this. நானும் இப்படியாக யோசித்திருக்கிறேன். But the verse 13 it says, 13ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்கிறது, but evil people and impostors will flourish. பொல்லாதவர்களும் எத்தகர்களும் மாணவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். இதுல அப்படியே இருக்கு. In English verse says, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகுவார்கள். They will flourish. தமிழிலே இவ்வனமாய் சொல்லப்படுகிறது, ஆனால் ஆங்கிலத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகுவார்கள் என்று இருக்கிறது. They will deceive others. அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள். God's people, தேவனுடைய ஜனமே, be not deceived by this thinking. இப்படிப்பட்டதான சிந்தனை நிமித்தமாய் ஏமாந்து போகாதீர்கள். Be not deceived by these people. இந்த மக்களின் நிமித்தமாக நீங்கள் ஏமாந்து Do போகாதீர்கள். not look at their lifestyle. நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்காதீர்கள். They are living their life as they want, but they are blessed. அவர்கள் இஷ்டப்படி வாழ்கிறார்கள், ஆனால் They ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். have better houses than mine. நம்மளுடைய வீடுகளை பார்க்கலாம் சிறந்த வீடுகள் உள்ளது. They have better cars than mine. நாம் வைத்திருக்கிற வாகனங்களை காட்டிலும் சிறந்த வாகனங்கள் உள்ளது. They have better building than mine. அவர்கள் நல்ல அழகான பில்டிங் இருக்கிறது நம்மை பார்க்கிறோம். They have their own church than mine. அவர்கள் சொந்த ஆலயங்களை வைத்திருக்கிறார்கள் நம்மை காட்டிலும். Don't be deceived like that. ஆனால் அதை பார்த்து நாம் ஏமாந்து போக You know கூடாது. why? ஏன் தெரியுமா? They will deceive others ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள், and will themselves be deceived. அவர்களே ஏமாந்தும் போவார்கள். Amen. ஆமென். They are getting deceived for eternity. ஏனென்றால் அவர்கள் நித்தியத்துக்கென்று ஏமாந்து போய் But கொண்டிருக்கிறார்கள். you and I, we have been saved for eternity. ஆனால் நாமோ நித்திய காலத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Amen. ஆமென். And also from verse 10, if you read, you will understand this. மீண்டுமாய் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். But you, Timothy, certainly know what I teach and how I live and what my purpose in life is.
You know my faith, my patience, my love and my endurance. You know how much persecution, suffering I have endured. You know all about how I was persecuted in Antioch, Iconium and Lystra, but the Lord rescued me from all of it. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரியா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். How many of you believe the same? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Paul is advising his disciple, பவுல் தன்னுடைய சீடனை இவ்வாறாக அறிவுறுத்துகிறார். remember what I have taught you. நான் உனக்கு கற்பித்த காரியங்களை ஞாபகப்படுத்திக் கொள் When you என்கிறார். go through suffering, நீ பாடுகளின் வழியே போகும் பொழுது rejoice, நீ சந்தோஷப்படு, stand strong. நீ பலன் கொண்டு இரு. God will bring you out. ஏனென்றால் உன்னை தேவன் இந்த பாடுகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Romans chapter 5, ரோமர் 5ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். We'll read from verse 1. 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். Therefore, since we have been made right in God's sight by faith, we have peace with God because of what Jesus Christ our Lord has done for us. Because of our faith, underline these words, Christ has brought us into this place of undeceived privilege where we now stand, and we confidently and joyfully look forward to sharing God's glory. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே, இந்த விசுவாசத்தினாலே என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். Verse 3 he says, 3ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்கிறது, because of faith in Christ Jesus, இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டிருந்த இந்த விசுவாசத்தினாலே, verse 3, we can rejoice too when we run into problems and trials. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்று நம்பிக்கையோட மேன்மை பாராட்டுகிறோம். If you don't look into these verses, you will not understand. இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. He says we can rejoice too. அவர் சொல்கிறார் நீங்களும் சந்தோஷப்படலாம். எப்போ சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம? He says when we run into problems and trials. எப்பொழுது சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று பவுல் சொல்கிறார் என்றால் நாம் சோதனைகளின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் கடந்து செல்வதன் மூலமாகத்தான். Why we can rejoice when we go through trials and suffering? எப்படியாய் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும் இப்படிப்பட்டதான பாடுகள் மற்றும் உபத்திரவங்களின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது? The verses 1 and 2 says because of our faith we can rejoice even when we go through trials and suffering. வசனம் 1ம் 2ம் சொல்கிறது என்றால் எப்படியாய் நாம் சந்தோஷப்பட முடியும் என்றால் நாம் சோதனைகளின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் கடந்து செல்லும் பொழுது நாம் சந்தோஷப்பட முடியும் என்று. How many of you understand? எத்தனை பேருக்கு இது புரிகிறது? How many of you understood? எத்தனை பேருக்கு இது புரிந்தது? Amen. Amen. When you go through suffering and trials, you can be shaken for a while. நீங்கள் சோதனைகளின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் போகும் பொழுது ஒருவேளை நீங்கள் அசைக்கப்படலாம். But you will not stay in that same place. ஆனால் நீங்கள் அப்படியே அதே இடத்திலே நிற்க மாட்டீர்கள். You will move forward. நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். You know what will make you to move forward? எது உங்களை உந்தி செல்லும் என்றால், come on say faith. சொல்லுங்கள் விசுவாசம். அத்தமா சொல்லுங்க faith. விசுவாசம். If you don't move forward, நீங்கள் முன்னேறி செல்லவில்லை என்றால், sorry to tell this, நான் இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், you don't have faith. உங்களுக்கு விசுவாசம் இல்லை. You are not operating in faith. நீங்கள் விசுவாசத்தின் மூலமாய் செயல்படவில்லை. You are operating in fear. நீங்கள் பயத்தின் நிமித்தமாகவே செயல்படுகிறீர்கள். That's when we go and run and look for people. அப்பொழுதுதான் அந்த பயத்தின் நிமித்தமாகத்தான் நாம் மற்ற ஜனங்களை நோக்கி ஓடுகிறோம். Your faith is in you. விசுவாசம் உங்களில் இருக்கிறது. But you try to get the answer in other places. விசுவாசமோ உங்களில் இருக்கும் பொழுது நீங்களோ பதிலை மற்றவர்களிடமிருந்து வாங்க தேடுகிறீர்கள். Because you are troubled. ஏனென்றால் நீங்கள் பயந்து விட்டீர்கள். But the Bible here it says,
வேதாகமத்தில் இப்படியாய் சொல்கிறது, when you go through suffering and trials, நீங்கள் சோதனையின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கடந்து செல்லும் பொழுது you too can rejoice. நீங்களும் சந்தோஷப்படலாம். You too can rejoice. நீங்களும் சந்தோஷப்படலாம். Do you believe that? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You know why you can rejoice? எப்படி சந்தோஷப்பட முடியும் என்று தெரியுமா? Not blindly, நீங்கள் கண்மூடித்தனமாய் அல்ல, because you know ஏனென்றால் உங்களுக்கு நன்றாய் when தெரியும், you go through sufferings and trials, நீங்கள் சோதனைகளின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது these sufferings and trials are doing something in you. ஏனென்றால் சோதனைகளும் பாடுகளும் ஏதோ ஒரு காரியத்தை நமக்குள்ளாக சிருஷ்டிக்கிறது. What it is doing? என்ன செய்கிறது? Verse 4, 4ஆம் வசனம், verse 3, 3ஆம் வசனம், we can rejoice too when we run into problems and trials. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும், ஆமா வேற மாதிரி இருக்கு, முதல்ல இப்படி சொல்லுங்க, we can rejoice too when we run into problems and trials. அப்படியே translate. நாம் பிரச்சனைகளும் பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது நாம் களி கூறலாம். Why? ஏன்? For we know ஏனென்றால் நமக்கு தெரியும் that they help us develop endurance. ஏனென்றால் நமக்குள்ளே பொறுமையை உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்குகிறது. I know many have a good heart and desire to get what do you say, to grow in the Lord. இங்க இருக்கும் அநேகருக்கு இருதயத்திலே ஒரு வாஞ்சை இருக்கிறது, தேவனுக்குள்ளாக வளர வேண்டும் என்று. I want to become spiritually mature. நீங்கள் சொல்லலாம், நாம் ஆவிக்குரிய விதத்திலே நான் வளர வேண்டும் என்று. I'm going to grow stronger in the Lord. நான் தேவனுக்குள்ளாக பலப்பட்டு வளர வேண்டும் என்று. Yes, definitely the Bible reading will help you. நிச்சயமாய் வேதம் வாசிப்பது உங்களுக்கு உதவும். Definitely prayer will help you. நிச்சயமாக ஜெபம் உங்களுக்கு உதவும். And another way that you grow in maturity is this. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுக்குள்ளாக வளரக்கூடிய தன்மையை இதுவும் கூடதான். What does it say? என்ன சொல்கிறது? Your problems and trials will help you to develop your endurance. அது எவ்வாறாக சொல்கிறது என்றால், அது மாத்திரமல்ல, உபத்திரவமும் பொறுமையையும் நமக்குள் வளர்க்கிறது. Your problem and trials make you stronger. உங்களை இந்த பாடுகளும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உங்களை பலனுள்ளவனாய் மாற்றுகிறது. What is the meaning of endurance? பொறுமை என்றால் என்ன? Enduranceனா தாங்கக்கூடிய சக்தி. Yes, the endurance, தாங்கக்கூடிய ஒரு சக்தி. If you look at athletes, நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க, ஓட்டப்பந்தயத்திலே காணப்படுகிறவர்களை பார்க்கும் பொழுது, if you look at athletes, especially the 5000 meters, 5000 மீட்டர் ஓடக்கூடிய அந்த ஓட்ட வீரர்களை பார்க்கும் marathon, ஒருவேளை மேரத்தானாய் இருக்கலாம், or even football players, இல்லை என்றால் ஃபுட்பாலை கூட பந்தய வீரர்களை கூட பார்க்கும் பொழுது, they play for 45 minutes plus 45 minutes, அவர்கள் 45 நிமிடம் விளையாடுவார்கள், மீண்டுமாய் 45 நிமிடம் and then விளையாடுவார்கள். it goes to extra time, another 15 minutes. எக்ஸ்ட்ரா டைம் என்று சொல்லும் பொழுது மீண்டுமாய் 15 நிமிடம். They are not like some of us. அவர்கள் நம்மை போல அல்ல. We climb 2 stairs and we say, Pastor, give me some time, Pastor. நாம் அநேக வேளையில 2 படி ஏறின உடனேயே நமக்கு மூச்சு வாங்குகிறது, எனக்கு சற்று நேரம் வேண்டும் என்று Why? சொல்கிறோம். There is no strength. ஏனென்றால் நமக்குள் பலன் இல்லை. But these people, ஆனால் இந்த மக்களோ, and even some tennis players, அதே போல டென்னிஸ் வீராங்கனைகள் கூட, some matches go for 5 hours. சில வேளையில 5 மணி நேரம் அந்த பந்தயம் போகும். From where did they get that strength? அவர்களுக்கு எங்கிருந்து அந்த பலன் கிடைக்கிறது? They practice. அதை தொடர்ந்து பயிற்சி எடுப்பதன் மூலமாக, அவர்கள் பயிற்சி எடுப்பதன் மூலமாக, every day, not 5 minutes, ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் அல்ல, or not even 15 minutes, ஒருவேளை 15 நிமிடம் அல்ல, they practice for 2 hours, அவர்கள் 2 மணி நேரம் பயிற்சி they எடுப்பார்கள், practice for 3 hours, அவர்கள் 3 மணி நேரம் பயிற்சி some they எடுப்பார்கள், practice for 5 hours. சில வேளையிலே 5 மணி நேரம் பயிற்சி எடுப்பார்கள். So when it comes to the real game, ஒருவேளை அது மீண்டுமாய் உண்மையான ஒரு நிஜ விளையாட்டாய் வரும் பொழுது, when they can play for even 5 hours, அப்பொழுது அவர்களால் 5 மணி நேரம் கூட விளையாட முடியும். they'll get tired, அவர்கள் சோர்ந்துதான் but போவார்கள், still there is strength in them. இருந்தாலும் அவர்களுக்குள் பலன் இருக்கும். Why? ஏன்? They have practiced. எதனால் என்றால் பயிற்சி எடுப்பதின் In the மூலமாக. same way, even in your life and my life, இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும், what gives us the strength to withstand any challenge? You know what?
நமக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ள நமக்கு பலன் தருவது எது தெரியுமா? The trials and tribulation that you are going through today. நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோதனைகளும் பாடுகளுமே தான். It strengthens us. அது நம்மை பலப்படுத்தும். It empowers us. அது நம்மை பலப்படுத்தும். Are you listening? கவனிக்கிறீர்களா? Amen. Amen. It gives endurance to us. அது நமக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. And if you read in verse 4, 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, please look into your Bible. உங்களுடைய வேதத்தை பாருங்கள். And that endurance develops strength of character. Come on, say character. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று. Okay, I want you to translate. அப்படியே நீங்க translate பண்ணுங்க. You know, the endurance, it develops character. அந்த பொறுமை, அந்த தாங்கக்கூடிய சக்தி நமக்குள் ஒரு குணாதிசயத்தை உருவாக்குகிறது. That is what is important. அதுதான் முக்கியம். Amen. Amen. How I can become a better husband? நாம் எப்படி ஒரு நல்ல ஒரு புருஷனாக மாற How முடியும்? I can become a better father? எப்படி ஒரு நல்ல தகப்பனாய் மாற முடியும்? When I endure, நான் அதை சகித்துக் கொள்ளும் பொழுது it will strengthen me. அது என்னை பலப்படுத்தும். That will be like a suffering. அது ஒரு பாடை போல That காணப்படும். will be like a pain. அது ஒரு வேதனையாய் That காணப்படும். will be like a challenge. அது ஒரு சவாலாய் காணப்படும். Because it is touching my pride. ஏனென்றால் அது என்னுடைய பெருமையை தொடுகிறது. It is touching my selfish nature. அது என்னுடைய சுயாதீனத்தை தொடுகிறது. Or it might be even it is touching my fear. அது என்னுடைய பயத்தை கூட தொடலாம். Or it is like even it is touching my inferiority complex. அது ஒருவேளை என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை கூட தொடலாம். These are the sufferings that I face. இப்படிப்பட்டதான பாடுகளை தான் நான் சந்திக்கிறேன். When I trust in God. ஆனால் நான் தேவனை நம்பும் பொழுது, when I rejoice in the Lord, நான் தேவனுக்குள் களிகூரும் பொழுது, when I allow God to work in me, தேவனை என் வாழ்க்கையிலே செயல்பட விடும் பொழுது, it develops my character. அப்படி நான் செய்யும் பொழுது எனக்குள் குணாதிசயங்கள் உருவாக்கப்படுகிறது. Do you understand? புரிகிறதா? Amen. Amen. It's no point of just praying, Lord, make me a better person, make me a better person. I don't do anything. Nothing will change. நாம் என்னை ஒரு நல்ல மனிதனாய் மாற்றும் என்று நாம் ஜெபிப்பது நம்மை ஒரு நல்ல மனிதனாய் மாற்றாது. No point of behaving in the same way, then going in the corner and crying, Lord, nothing will change. நாம் ஏதோ ஒரு மூலைக்கு சென்று விட்டு அழுது விடுவதன் மூலமாய் நமக்குள் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்காது. Sadly, in the Christian world, ஆனால் பரிதாபமாக கிறிஸ்தவ உலகம், there is more charisma than character. இப்படிப்பட்டதான சடங்காச்சாரங்கள் அதிகமாய் இருக்கிறது, ஆனால் குணாதிசயமோ இல்லை. Hallelujah. Hallelujah. Amen. Amen. There is more charisma. சடங்காச்சாரங்கள் தான் அதிகமாய் காணப்படுகிறது. The charisma attracts people. அப்படிப்பட்டதான காரியங்கள் மக்களை ஈர்ந்து இழுக்கிறது. Hallelujah. Hallelujah. But if there is no character, ஆனால் குணாதிசயம் இல்லை என்றால், the same person will destroy every person who followed him because of the charisma. அப்படிப்பட்டதான மனிதனிடத்தில் குணாதிசயம் இல்லை என்றால் அவனை பின்பற்றின அனைத்து மக்களுடைய வாழ்க்கையும் சிதைத்து விடுவான். Endurance develops character. இப்படிப்பட்டதான சகிப்புத்தன்மை நமக்குள் ஒரு குணாதிசயத்தை கொண்டு வருகிறது. And it says, and character strengthens our confident hope of salvation. இப்படிப்பட்டதான குணாதிசயம் நாம் ரட்சிப்பின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. How many of you are praying, Lord, give me more faith? எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே எனக்கு அதிக விசுவாசத்தை தாரும் என்று? This is the way that you get more faith. இந்த வழியாக தான் உங்களுக்கு அதிக விசுவாசம் கிடைக்கும். Faith is not like a கடலை உருண்டை that he will put it, he will manufacture and give it in your hands. விசுவாசம் என்பது ஒரு பொருளை போல உருவாக்கி உங்கள் கைகளிலே கொடுப்பதல்ல. Faith is not something mystical thing, you pray it will come on you. No. விசுவாசம் என்பது ஏதோ ஜெபித்தவுடன் உங்களுக்குள் வருவதல்ல. Those are all fake things. அதெல்லாம் ஒரு தவறான காரியங்கள். Those are all emotional things. அதெல்லாம் உணர்ச்சி பிரகாரமான காரியங்கள். But one of the way God builds your faith apart from God's word and prayer is through your life. தேவன் எப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே வார்த்தை ஜெபத்தின் தவிர எப்படி உருவாக்குகிறார் என்றால் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான். Amen. Amen. The character strengthens our hope. நம்மளுடைய குணாதிசயம் நாம் ரட்சிப்பின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. That's why Paul is telling, please listen. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், தயவு செய்து கவனியுங்கள். We too rejoice in our suffering. நாங்களும் இந்த பாடுகளின் மத்தியிலே களிகூறுகிறோம். It is making me a better person. அது அந்த பாடுகள் என்னை ஒரு நல்ல மனிதனாய் மாற்றுகிறது. Are you going through suffering? நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்டதான பாடுகளிலே கடந்து செல்கிறீர்கள், நீங்கள் பிரச்சனையின் வழியாய் கடந்து செல்கிறீர்கள், or going through pain,
நீங்கள் வேதனையின் மத்தியிலே கடந்து It செல்கிறீர்களா? is developing your character. உங்களுடைய குணாதிசயங்களை அது உருவாக்கி It is கொண்டிருக்கிறது. building your faith. அது உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் If you கொண்டிருக்கிறது. agree with me, say amen. நீங்கள் ஒருவேளை ஒத்துக்கொள்வீர்களானால் ஆமென் என்று சொல்லுங்கள். பாதி பேர் கூட கேட்கல. ஆமென். அதான் வசனத்தை ஆழமா பேசினா ஏறாது, சிலருக்கு ஏறாது. கதை பேசினா ஏறும். You know, this is what will build your faith. இதுதான் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும். How many of you want to be strong in your character? எத்தனை பேர் உங்களுடைய How many குணாதிசயத்திலே want to be பலன் strong in your உள்ளவர்களாய், faith? எத்தனை பேர் உங்கள் விசுவாசத்திலே பலம் உள்ளவர்களாய் காணப்பட You're வேண்டும்? going through suffering. நீங்கள் பிரச்சனைகளின் வழியாய் கடந்து You're going செல்கிறீர்களா? through challenges. நீங்கள் ஒருவேளை சவால்களின் மத்தியிலே கடந்து செல்கிறீர்களா? Take it. எடுத்துக்கொள்ளுங்கள், Face it. அதை எதிர்கொள்ளுங்கள். Trust in God. தேவன் மீது நம்பிக்கை It வையுங்கள். is hitting your pride. அது ஒருவேளை உங்களுடைய பெருமையை அடிக்கிறதா? Give in. ஒப்புக்கொடுங்கள். Amen. ஆமென். God will lift you up. தேவன் உங்களை உயர்த்துவார். Let's turn our Bibles to James chapter 1, நாம் இப்பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். verses 2 and 4. 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். Dear brothers and sisters, when troubles come your way, consider it an opportunity for great joy. This is what is spiritual maturity. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படி எண்ணணுமா? மிகுந்த சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமாய். மிகுந்த சந்தோஷமாய். எது மிகுந்த சந்தோஷம்? Trouble. பிரச்சனை. Hallelujah. ஹல்லேலூயா. This is how a child of God will look. இப்படிதான் தேவ பிள்ளை பார்ப்பார்கள். For you know that when your faith is tested, the same thing is telling, your endurance has the chance to grow. So let it grow. For when your endurance will fully develop, you will be perfect and complete, needing nothing. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. Hallelujah. ஹல்லேலூயா. Are you praying for God to, make you a better person? நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை ஒரு நல்ல மனிதனாய் தேவன் உருவாக்க வேண்டும் என்று? Are you praying to God to, fill you and let it overflow? நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா தேவன் உங்களை நிரப்பி அது வழியும்படியாய்? Your troubles are doing that to you. உங்களுடைய பிரச்சனைகள் தான் அந்த காரியத்தை Your செய்து challenges are கொண்டிருக்கிறது. doing that to you. உங்களுடைய சவால்கள் தான் அதை செய்து Your கொண்டிருக்கிறது. pain is doing that to you. உங்களுடைய வேதனைகள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறது. So rejoice greatly. ஆகவே அதிகமாய் சந்தோஷப்படுங்கள். That's why the worldly people will not understand us. ஆகவே தான் உலக பிரகாரமான மக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. When we rejoice, they will not understand. நாம் சந்தோஷப்படும் பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. When there is a loss, we rejoice. ஒருவேளை நஷ்டம் காணப்படும் பொழுது நாம் When சந்தோஷப்படுவோம். there is a sickness, we rejoice. வியாதி காணப்படும் பொழுது When there சந்தோஷப்படுவோம். is a pain, we rejoice. வேதனைகள் காணப்படும் பொழுது நாம் We are சந்தோஷப்படுவோம். not faking it out. நாம் ஏதோ ஒரு பொய்யான ஒரு பிரதிபலிப்பை This is காண்பிக்கவில்லை. what is true joy. இதுதான் உண்மையான சந்தோஷம். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். Dear brothers and sisters, when troubles come your way, consider it an opportunity. It is an opportunity. அருமையான சகோதரிகளே, உங்கள் மத்தியிலே பாடுகளும் சோதனைகளும் வரும் பொழுது அதை ஒரு சந்தர்ப்பமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். How many of you are right now facing mountains in your life? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே மலைகளை சந்திக்கிறீர்கள்? Anybody here? யாராவது Any mountain you இருக்கிறீர்களா? are facing mountain challenges? ஒருவேளை மலை போல பிரச்சனைகளோ சவால்களை சந்திக்கிறீர்களா? God is giving you an opportunity. தேவன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். You're going to see greater things. நீங்கள் பெரிய காரியங்களை காண You're going போகிறீர்கள். to see glorious things. நீங்கள் மகிமையான காரியங்களை காண You're going to போகிறீர்கள். see mighty things. நீங்கள் வல்லமையான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Amen. ஆமென். We are not people who will run away from trouble. நாம் பிரச்சனைகளை கண்டு ஓடிக்கொள்ளுகிற ஜனம் நாம் We அல்ல. will face it strongly. நாம் பலன் கொண்டு அதை தைரியமாய் Not only சந்திப்போம். we will face it, we will rejoice in that situation. நாம் அதை சந்திப்பது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் சந்தோஷப்படுவோம் பெருமையாய். Because God is making things better. ஏனென்றால் தேவன் காரியங்களை மாறுதலாய் மாற்றிக் I want to கொண்டிருக்கிறார். show you one more Bible verse before I finish. மற்றொரு வார்த்தையும் நான் முடிப்பதற்கு முன்பதாக காண்பிக்க விரும்புகிறேன். 1 Peter 1 பேதுரு 5:10. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Peter 5:10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். In his kindness, God called you to share in his eternal glory by means of Christ Jesus. So after you have suffered a little while, he will restore, support, and strengthen you, and he will place you on a firm foundation.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? He will restore, அவர் உங்களை சீர்படுத்தி, he will support, அவர் ஸ்திரப்படுத்தி, he will strengthen, அவர் பலப்படுத்தி, and he will place me on firm foundation. ஒரு நிலைநிறுத்துவார். Hallelujah. Hallelujah. And even according to 1 Corinthians 10:13, அதே போல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே you will understand நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், the suffering and the pain that you're going through is common, நீங்கள் பார்க்கிற காரியம், நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளும் சவால்களும் பொதுவானது. and he will not give it to you beyond your strength. உங்களுக்கு உங்கள் திராணிக்கு மேலாக தேவன் கொடுக்க மாட்டார். Meaning to say, he gives what you can handle. அவர் உங்களிடத்தில் எது கொடுப்பார் என்றால் உங்களால் எதை கையாள முடியுமோ அதைத்தான் கொடுப்பார். And not only that, he says, I'll make a way for you to come out of it. அது மாத்திரமல்ல, ஒரு வழியை ஏற்படுத்துவார். ஆகவே அந்த வழியின் வழியாய் நீங்கள் வெளியே வரலாம். So that's why we will not be sad when we go through suffering. ஆகவே நாம் பாடுகள் அனுபவிக்கும் பொழுது நாம் கவலைப்பட மாட்டோம். From this day you should say, I will not be sad, I will not be scared. நாம் சொல்ல வேண்டும், இந்த நாளிலிருந்து நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். It is common. அது பொதுவானதுதான். I can handle it. என்னால் அதை கையாள முடியும். And God will bring me out of it. தேவன் என்னை அதன் வழியாய் அதிலிருந்து வெளியே கொண்டு People who வருவார். believe that, clap your hands and give thanks அதை to God. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்கு என்று கைத்தட்டி ஆர்ப்பரியுங்கள். And even according to 2 Corinthians 1:3, அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, when there is more suffering, அதிகமான பாடுகள் இருக்கும் there is பொழுது more comfort. அப்பொழுது அதிகமான ஒரு கிருபை காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. More suffering, more comfort. அதிகமான பாடுகள், அதிக கிருபை. Jesus' brother James, he taught people like this. இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு இதை தான் கற்றுக் கொடுத்தார். In James 5:13, அதை நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு 5:13. what to do when I go through suffering? நான் இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? He said, when you go through suffering, pray. அவர் சொல்கிறார், நீ இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் கடந்து போகும் பொழுது ஜெபியுங்கள். There is power in prayer. ஏனென்றால் ஜெபத்திலே வல்லமை உண்டு. Your silent cry is very powerful. நீங்கள் அமைதலாய் விடுகிற அழுகை வல்லமை உள்ளது. You moan and weep and cry is very powerful. நீங்கள் அழுது புலம்பும் பொழுது அது வல்லமை உள்ளதாய் When a காணப்படுகிறது. Christian kneels down, எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவன் முழங்கால் படியிடுகிறானோ, it is a big threat for the enemy. எதிராளிக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தாய் முடிகிறது. So when you are suffering, pray. நீங்கள் பாடு அனுபவிக்கும் பொழுது ஜெபியுங்கள். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Before you leave this place, இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு how many முன்பதாக of you will with this understanding say, I will rejoice in my suffering? இந்த புரிந்து கொள்ளுதலோடு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் பாடுகளிலே நான் சந்தோஷப்படுவேன்? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி காட்டுங்கள். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. For the first time I did this, I'm going to do it again. நான் முதல் முறையாக செய்தேன், மீண்டுமாய் நான் செய்ய விரும்புகிறேன். Usually every preacher does this. ஒவ்வொரு ஊழியக்காரரும் இதை செய்வார்கள், பிரசங்கிமாரும். I'm going to finish now. நான் இப்பொழுது முடிக்கிறேன். Okay, that's what I told already. I'm going to tell it again. I'm going to finish now. நான் இப்பொழுது முடிக்க போகிறேன். But I'm going to speak another 5 more minutes. நான் மீண்டுமாய் 5 நிமிடம் பேச இருக்கிறேன். உடனே சந்தோஷமாயிடும். You know? See, this is what is important. இதுதான் முக்கியமான காரியம். You are not suffering like a sinner. நீங்கள் பாவி அனுபவிக்கிறத போல நீங்கள் பாடு அனுபவிக்கிறதில்லை. You are suffering like a saint. நீங்கள் பரிசுத்தவானா இருந்து நீங்கள் பாடு அனுபவிக்கிறீர்கள். It is a blessing to you. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். How many of you understand? எத்தனை பேருக்கு புரிகிறது? How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? But for people who suffer because of your sin, it's no good. ஒருவேளை தங்கள் பாவத்து நிமித்தமாய் பாடு அனுபவிப்பீர்களானால் அது நன்மையானதல்ல. My heart's desire is nobody here is like this. ஆனால் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவாய் இருக்கும், ஆனால் இங்க இருக்கும் யாவரும் அப்படியாக அல்ல. Because it is no good. அது நல்லதல்ல. It started in the garden because of disobedience. தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாகத்தான் இந்த பாடுகள் ஆரம்பித்தது. What is the result out of it? அதனுடைய பதில் என்ன? The result out of a saint going through suffering is different. ஒருவேளை பரிசுத்தவான் பாடு அனுபவிக்கும் பொழுது அதன் விளைவு வேறாய் காணப்படும். He gets stronger. அவன் பலப்படுகிறான்.
No, he gets better. அவன் சிறந்த மனிதனாய் மாறுகிறான். His faith is strengthened. அவனுடைய விசுவாசம் பலப்படுகிறது. And he comes out of it strongly. அவன் வெளியே வரும் பொழுது பலனுள்ளவனாய் வருகிறான். But when a sinner suffers because of his sin, ஒருவேளை பாவி தன் பாவத்தின் நிமித்தமாக பாடுகளை அனுபவிப்பானால் he loses everything. அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். They lost everything in the garden. அந்த ஏதேன் தோட்டத்திலே எல்லாவற்றையும் இழந்து They போனார்கள். lost the innocence. அவர்கள் தங்களுடைய இன்னோசன்ஸை இழந்தார்கள். They lost their blessings. அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். They lost God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். They lost being fruitful. அவர்கள் கனி கொடுக்கிற காரியத்தை I இழந்தார்கள். want to take you further. அதை மாத்திரமல்ல இன்னும் அதிகமாய் கொண்டு செல்ல விரும்புகிறேன். Because of pride, தங்களுடைய பெருமையின் நிமித்தமாக the people at the Tower of Babel, பாபேல் டவரிலே காணப்படும் பொழுது what did they receive because of that? அவர்கள் தங்கள் பெருமையின் நிமித்தமாய் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? Confusion. குழப்பம் தான் காணப்பட்டது. Because of Cain and Abel, காயின் ஆபேலின் நிமித்தமாக, because of that situation, அந்த சூழ்நிலையின் நிமித்தமாக what did Cain receive? காயின் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? Curse. பெற்றுக்கொண்ட காரியம் சாபம் தான். And the Israelites, இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும் பொழுது as sinners, அவர்கள் பாவிகளாக, because of disobeying God, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக, what was the result of it? அதன் பிரதிபலன் என்ன? They could have reached in 15-20 minutes. அவர்கள் 15-20 நிமிடத்திலே செல்ல வேண்டிய இடத்துக்கு, Oh, you can take even 15 hours, it's okay. ஒருவேளை 15 மணி நேரம் ஆனாலும் சரி But they எடுத்துக்கொள்ளலாம். roamed around for 40 years. ஆனால் அவர்கள் அந்த வனாந்தரத்தை 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்தார்கள். Same circle around for 40 years. ஒரே வட்டத்தை 40 ஆண்டுகள் சுற்றி வந்தார்கள். And people died in the wilderness. அந்த வனாந்தரத்திலே மக்கள் செத்து மடிந்தார்கள். And it was a hard life in the wilderness. அந்த வனாந்தரத்திலே ஒரு கடுமையான வாழ்க்கையாய் காணப்பட்டது. Then I can talk about King Saul. அதே போல சவுல் ராஜாவாகிய சவுலை பற்றி பேசும் பொழுது, Because of going through suffering as a sinner, அவன் பாவியாக தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுபவிக்கும் பொழுது he lost his position which God gave him. தேவன் தனக்கு தந்த அந்த அந்தஸ்தை, அவன் அதிகாரத்தை இழந்தான். But this man, David, ஆனால் தாவீதோ who was chosen by God, இந்த தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன். and God gave him a testimony telling a man after my own heart. தேவன் ஒரு சாட்சி சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று. And God is a God of grace. God is a God of grace. தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் கிருபை நிறைந்தவர். Not before he committed sin and adultery. அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக அல்ல. And even in the end part of the New Testament, again he tells a man after my own heart. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் கடைசி பகுதியிலும் சொல்கிறார், இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று. But the suffering that came through his sin followed him, and he has to face the consequences. ஆனால் தாவீது தான் செய்த பாவத்தின் நிமித்தமாக வந்த காரியங்களை அவன் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது பாவத்தின் சம்பளம். Amen. ஆமென். He went through pain till the end. அவன் கடைசி காலம் மட்டும் அவன் வேதனைகளை Because அனுபவித்தான். the wages of sin is death. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். But Christ Jesus took this suffering on him and he paid the price. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த காரியத்தை தன் மீது எடுத்தார். So people who think that you might be not a part of a saint but you are a part of a sinner, all that you need to do is just believe. ஒருவேளை இங்க இருக்கிறவர்கள் யாராவது ஒருவர், நான் ஒரு பரிசுத்தவான் கூட்டத்தில் அல்ல, நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் இதை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். If you believe in Jesus, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது you will be moved from being a sinner to a saint. நீங்கள் பாவியாய் இருக்கும் நிலையிலிருந்து பரிசுத்தவான் என்ற நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். God's grace will move you. தேவனுடைய கிருபையே உங்களை நகர்த்தும். But for God's people ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, who are called to be a saint, நீங்கள் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். rejoice in your suffering. நீங்கள் உங்கள் பாடுகளிலே களிகூருங்கள். Amen. ஆமென். Let's